ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்ன கண்டுக்கிடவே மாட்டேங்காரு, இப்பயும் கண்டுக்கிட மாட்டேங்காரு. அப்படி இந்த லேப்டாப்ல என்னத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்காராம். அர்ஜுன் ஏன் இருமலாம்? அர்ஜுன் நான் குளிச்சிட்டேன். இப்படி இருமல வச்சுக்கிட்டு உன்னை யாரு குளிக்கிறதுக்கு சொன்னது? இல்ல அர்ஜுன் நான் குளிச்சிட்டேன். ஏண்டி நீ குளிச்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு இனிமே அவார்டு தர முடியுமா? நீ குளிச்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டு நான் என்ன செய்யுதுக்கு? பிசாசு. அர்ஜுன் ரெடி ஆகலையா நீங்க? என்னமோ நீங்க ரெடி ஆயிட்டு வெளியே போலியா? என்னமோ உங்களுக்கு எப்படி வேலை இருக்கு? நீங்க எப்படி லேப்டாப்பே பாத்துக்கிட்டு இருக்கியா? இனிமே நீங்க ரெடி ஆகணும், அது பிறகு நீங்க வெளியே போகணும். என்னது வெளியே போடுமா? சொந்தக்காரவியெல்லாம் வந்திருக்காவேலாம். எங்க வீட்டு சொந்தக்காரவியா, உங்க வீட்டு சொந்தக்காரவியா, எல்லாரும் வந்திருக்காவேலாம். நீங்க தானே வெளியே போய் வாங்க உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வைக்கணும். அம்மா உங்க அப்பா வராரா? பேசாம அந்த ஆளையே கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது தானே. எப்ப பாரு உங்க அப்பையும் உங்க அப்பையும் உங்க அப்பையும் சொல்லிக்கிட்டு வேண்டாம் சொல்லிட்டு தானே விட்டுட்டு போனாரு. இருந்தாலும் உன் அப்பா தானம்மா. என்னைக்காவது ஒரு நாள் உன் கண்ணு முன்ன வந்து நிக்காருன்னு வச்சுக்கா, நீ பாசத்துல ஓடி போய் கட்டி பிடிச்சி உன் பாச மழையை பொழியதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டியா? யாரு? நானா? நானா? என்னடி தங்கம் அடிச்சி வயல கெட்ட வார்த்தையா வருது கண்டியா? குண்டச்சி. என்னடி குண்டச்சி, உங்க அப்பாயை பார்த்துதான் ஓடி போய் கட்டி பிடிச்சி பாச மழையை பொழியதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? மண்ணா கட்டி. இப்ப நீங்க வேஸ்ட் ஷர்ட் போட போறீங்களா இல்லனா சாரி கட்ட போறீங்களா? ஏமா நான் கட்டி விடுறது உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஏச்சி நான் எனக்கு கேட்கல. நீங்க வேஸ்ட் ஷர்ட் கட்ட போறீங்களா இல்லனா சாரி கட்டிக்க போறீங்களா? ஏய் என்ன? இல்ல உங்களுக்கு தானே சாரி பைத்தியம். ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு சென்னை கிளம்பிட்டு வெளியே போய் வந்த வேலையெல்லாம் உட்கார வைக்கணும்ல. ஓ மொபைல உனக்கு சாரி கட்டதுக்காண்டி என்ன இப்ப வெளியே வரட்டேன் அப்படித்தானே? இப்ப எதுக்கு சிரிச்சியா? எவன் சிரிச்சான்? நீங்க தான் லைட்டா இப்ப சிரிச்சியா எல்லாம்? இல்லையே, நான் லைட்டா அழதான் செஞ்சேன். அர்ஜுன் நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்டேன், நீங்க இப்ப வெளியே போவியா போக மாட்டீங்களா? நான் எதுக்கடி வெளியே போனோம்? நீ வேணா வெளியே போ, உங்க அப்பா வீட்டுக்கு போ, என்ன வேணாலும் பண்ண. நீ உன் அப்பா வீட்டுக்கே போனாலும் உன்னை நான் கேள்வி கேட்க போறது இல்ல. யார் ரூம்ல இருந்து வெளியே போனா? தேவதம் அந்த ஆள் ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா இப்படி அப்பேன்னு சொல்லிட்டு அப்பே பாட்டையா பாடி இருப்பாங்களா? நாங்க ஒழுங்கா இருந்திருந்தாலும் இப்படிதான் சொல்லுவோம். அப்பனா வெளியே போக மாட்டியா தானே? ஏடி இது என்ன உன் அப்பா வீடா? எப்ப பார்த்தாலும் வெளியே போங்க என்னைய துரத்த பாக்க. 6 மணத்துக்கு சாரி வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் தெரிஞ்சதுலாம் யாருக்கு கட்டத்துக்கு தெரியும்? வாங்கி கொடுத்த எனக்கு கட்டி விடுறதுக்கு தெரியும். அந்த ஆசையில தானே எப்ப பார்த்தாலும் சாரி வாங்கணும்னு சொல்லிட்டு சாரி வாங்கி கொடுத்தியா? எப்படியாவது திருப்பி ஒருக்க வையா. என்னது இப்ப என்னமோ சொல்லிட்டு பாட்டு பாடினியே. ஏன் அர்ஜுன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குதியா? உங்களுக்கு ஒரு துணி எடுத்து போடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. நான் இந்த சாரி இனிமேதான் கட்டி பழகணும். 1 மணி நேரமாவது தேவைப்படும் எனக்கு. ஓ 1 மணி நேரத்துல கட்டிடுவேன். இல்ல சுருட்டி வாரி வைக்க தானே. உங்களுக்கு என்ன சாரி கட்டிட்டு இருக்கேன் அவ்வளவுதானே. எந்திரிச்சு வெளியே போங்க இப்ப. இல்ல நான் போறதெல்லாம் ஐடியா இல்ல. நீ எப்படி கட்ட போறன்னு நான் பாக்கணும். உனக்கு தெரியலன்னா என்கிட்ட கொடு, நான் கட்டி தரேன். அர்ஜுன் இப்ப மட்டும் நீங்க போவேலன்னு வச்சுக்கிடுங்க. நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்க பக்கத்துல வந்து இருப்பேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க பாரு, இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இருக்க ஒரே ஆளு நான் மட்டும் தான். என்னையும் வெளியே தொத்திட்டேன்னு வச்சுக்கா, இந்த ஜென்மத்துல நீ சாரி கட்டிட மாட்ட. எனக்கு சாரி கட்டி விடுறதுக்காண்டி தானே நில அழிஞ்சு நின்னியா? சாரி தான் எடுத்தே ஆவணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கிட்ட பலிக்காது அர்ஜுன். நீங்க எம்படி பெரிய பிளான் போட்டாலும் இந்த தியா கிட்ட அதெல்லாம் நடக்காது. நீங்க யாருக்கு சாரி கட்டி கொடுத்து சாரி கட்டத்துக்கு படிச்சியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த தியாவை தொடறதுக்கு எப்பவும் ட்ரை பண்ணாதீங்க. சரி நான் ஹெல்ப் பண்ண வேண்டாம், பேசாம ஜெசிகாவை வர சொல்லட்டுமா? என்னமோ உங்க எக்ஸாம் மறக்கல போல நீங்க. இதோ வரேன். என்ன எந்திரிச்சு வராரு? எப்ப ஒன்னைய நினைக்க ஆரம்பிச்சனோ அப்பல இருந்து அவளை மறக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஆளை எப்படி வெறுப்பேத்தினாலும் வெளியே போக மாட்டாரு போலயே. ஏதியா தோ வருது பாருங்க உங்க எக்ஸ். குண்டச்சி இதுல என்ன இருக்கு? நானே உனக்கு கட்டி விடாய். ஐயோ இவ வந்தாலே ஓவரா பண்ண ஆரம்பிப்பாரே. ஏதியா என்ன பண்ணிக்கிட்டு நிக்க? பார்த்தா தெரியல. ஐயோ குண்டச்சி நீ எதுக்கு வெக்கப்படியா? அவளை பத்தி நமக்கு தெரிஞ்சது தானே. இன்னைக்கு கல்யாணம் இருந்தவியலா இருந்தா என்ன, நேத்துக்கு கல்யாணம் இருந்தவியலா இருந்தா என்ன, அவ கேட்டுக்கிட்டா ரூமுக்குள்ள போவா. அவ அப்ப வீட்டுக்குள்ள போனது மாதிரியே தான் போவா. அவளுக்கிட்ட எல்லாம் மனசு எதிர்பார்க்காதா? அர்ஜுன் நான் சாராவை பாத்துக்கிட்டு வரேன். ஏய் குண்டச்சி என்ன பாத்துமா, என் பையன் உன் வயித்துக்குள்ள இருக்கான்ல. நீ இப்படி ஃபாஸ்டா நடந்து போனியனா என் புள்ள பாவம்ல. இவ என்னத்துக்கு இப்ப ரூமுக்குள்ள வந்தா? அந்த சாரியை முத தூக்கி அந்த பக்கமா போடு. அர்ஜுன்
இங்க பாடா மகனே, நீ எதுக்கு கவலைப்படாத. உன் அப்பை நான் இருக்கேன். எந்த தீய சக்தியும் உன்னை தீண்டவே விட மாட்டேன். இந்த ஆளு டாக்டரா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டிய ஆளான்னு தெரியலையே. அர்ஜுன் டா அவளுக்கு பேய் பிடிச்சிட்டுலாம். என்னம்மா அப்பன பையனை பேசிக்கிட்டு இருக்கோம்ல. தீய சக்தின்னு இப்ப யார சொன்னியா? யாரெல்லாம் என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்கு தீங்கு நினைக்கிறதோ அவியலதான் தீய சக்தின்னு சொன்னேன். அவிய என்னதான் ட்ரை பண்ணாலும் என் பிள்ளைய அழிக்கவே முடியாது. அழிச்சி காட்டேன். ஆ யாருனாலையாவது என் பையனுக்கு எதுனா ஆகட்டும், அது புறவு இருக்கேன். அவ என்னடானா இல்லாத குழந்தைய கலைக்கிறதுக்காண்டி சுத்திக்கிட்டு தெரியா. இந்நாள் என்னடானா இல்லாத குழந்தைய காப்பாத்துறதுக்கு சுத்திக்கிட்டு தெரியாரு. இப்படி பைத்தியங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கேன். ஆமா, நீ என்னத்துக்கு இப்ப இங்க வந்த? உன்னைய ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடல. சரி வந்தா இருக்கட்டும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்காவேலாம், அவியல பாக்கிறதுக்கு கூட வந்திருக்கலாம். என் ரூம்க்கு எதுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க பொண்டாட்டிக்கு தான் சாரி கட்டதுக்கு தெரியாதுல்ல, எனக்கு தெரியும். அவளுக்கு சாரி கட்டி விடுறதுக்காண்டி தான் வந்தேன். நல்ல எண்ணத்துல தான் வந்தேன், வேற ஒண்ணும் கெட்ட எண்ணத்துல வரையல. நீ நல்ல இடத்துல உள்ள வந்தேனா நான் என்ன இடத்துல உள்ள நிக்கேன்? என் பொண்டாட்டி எனக்கிட்ட மாமா ஐ லவ் யூ மாமா, நீங்களே எனக்கு சாரி கட்டி விடுங்க மாமான்னு ஒரே ஒப்பாரி. என் பையன் வேற அவ வயித்துக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கான். இந்த நேரத்துல என் பொண்டாட்டி ஆசையை தீர்த்து வைக்காத நான் எல்லாம் ஒரு புருஷனா? அதனால நானே கட்டி விட்டுறேன், நீ வெளியே போ. இல்ல இல்ல அர்ஜுன், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நானே கட்டி விடேன். எனக்கு தெரியுமா தெரியாதா இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன், நீ வெளியே போ. இல்ல நான் போக மாட்டேன், நீங்க எப்படி கட்டி விடுதியான்னு நான் பாக்கணும். ஹலோ ஹலோ, உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன எக்ஸ்பிரஷன்ல இருக்க பொம்மையா இல்ல துணி கடையில நிக்க பொம்மை நினைச்சு பேசிக்கிட்டு நிக்கிறீங்களா? ஜெசிகா வெளியே போ, நேரம் ஆயிட்டு இருக்கலாம். ஓ அப்பனா உனக்கு நான் கட்டி விட்டா பிடிக்காது, ஆம்பளைங்க கட்டி விட்டாதான் பிடிக்கும் தானே? ஒரு சின்ன திருத்தம், ஆம்பளைங்க இல்ல உன் புருஷன் கட்டி விட்டாதான் பிடிக்குமா? அப்படி கேளு. இப்ப வெளியே போறியா? இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், அதனால சிரிச்சுக்கிட்டே நிக்கேன். நீ வெளியே போவே இல்லைனா வீட்டு பெரியவிய ரோசாவையும் சின்னுவையும் கூப்பிட வேண்டியதா இருக்கும். மானக்கிட்ட அறுப்பு தந்து வெளியே அனுப்பி விடுவாவ. எப்படி வசதி? போறேன், உனக்கு நான் கட்டி விடியது காணாது. ஆமா, நீ அவ புருஷனா ஒண்ணா? கிளம்ப போறியா இல்லையா? போறேன். அவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க. ஏன் அர்ஜுன் இப்படி எல்லாம் அவள்கிட்ட பேசுதியா? உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? நான் அடுத்தவன் பொண்டாட்டிய வச்சா பேசினேன். தியா தியா மக்களே, அத்தைக்கு சத்தம் கேக்குது. அத்தையெல்லாம் வந்துட்டாவளோ? இப்ப நான் என்னமா ரெடி ஆகாம நிக்கேன்னு சொல்லிக்கிட்டு திட்டுவாவளே. இவர் எங்க போறாரு? துணி எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போறாரு. தியா வரேன். அர்ஜுன் தம்பி நல்லா இருக்குதியலா? ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். மன்னிச்சிருங்க, கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. ஞாயிற்றுக்கிழமை கண்டியலாம் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. பரவாயில்ல. சரி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க தம்பி. என்ன மக்களே, என்னமா சுடிதார போட்டுக்கிட்டு தான் நிக்கிறியா? ப்ளீட் கூட எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலையா? தியாக்கா என்ன அஜய், நீ சுடிதார்ல கூட நல்லா தான் இருக்க. ஆமா, சுடிதார்ல கூட நல்லா தான் இருப்பா. ஃபங்க்ஷன் நேரத்துல இப்படி சுடிதார போட்டுக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? அக்காக்கு சுடிதார் கூட நல்லா தான் இருக்கு. நீ போய் மேரி பாட்டியை கூட்டிக்கிட்டு வா. சரிம்மா. என்னத்த நீங்க எல்லாம் வந்திருக்கியா? ஏன் மக்களே, கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது, என்னமா சீல கட்ட தெரியலன்னா இங்க உள்ளது என்னத்த நினைப்பாவ? எனக்கு பிடிக்கணும் இல்லாட்ட, பிடிச்சாதானே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ராத்திரி நேரத்துல உன் அம்மாமைக்கு உன் புருஷன் போன் பண்ணிருக்காரு. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு தியா சாரி எல்லாம் கட்ட போறான். அவளுக்கும் சாரி கட்டத்துக்கு தெரியாது. உங்க வீட்டுல உள்ளதைய வந்து கட்டி விடுவியலா இல்லனா பியூட்டிஷியன் யாருக்கிட்டயாவது சொல்லட்டான்னு கேட்டிருக்காரு. அர்ஜுன் தம்பி டாக்டரா இருக்காரு. படிச்சவர் ஆனதுனால இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு சாரி கட்டத்துக்கு தெரியலனாலாம் அது பெரிய பிரச்சனையா பாக்கல. ஆனா ஏற்கனவே அந்த தகரம் எல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு தெரிய பொம்பளை. நல்லா பாத்து வச்சுக்கிட்டு நீயே கெட்டதுக்கு படிச்சிரு. அதான் அதுக்கு எனக்கு பிடிக்கணும்ல. சரி, நேராவது சாரி கூட நாங்களே கட்டி விடியோம். சாரி நல்லா இருக்கேமா? நல்லா இருக்கா? 48,000 ரூபாய்க்கு சாரியை கட்டிக்கிட்டு இப்ப எங்க போறேனே தெரியல. இப்ப எடுத்து கொடுத்துட்டாரு. அவுந்து உளிய மாதிரியே இருக்கான். கெட்ட வேண்டிய முறையில கெட்டினா ஒண்ணு அவுந்து உளாது. வாங்க அர்ஜுன் தம்பி, வந்ததுல இருந்து இதுலதான் நிக்குதே போல உட்கார்ந்து இருக்கலாம்ல. இல்லப்பா பரவாயில்ல, நேரமே வரணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இதுல என்ன இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நேத்துக்கே நீங்க ஆஸ்பத்திரிக்கு போவே இல்லையோ? தியா கூட நேத்துக்கு பொட்டிக்கு போயிருக்க மாட்டான்னு தோணுது. பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான், கவின் அண்ணா போன்ல படம் பிடிச்சு என்னத்தையோ போட்டிருக்கான். தியா அக்கா அவிய வீட்டுக்காரது எல்லாருமா சேர்ந்து வெளியே போயிருக்காவன்னு சொல்லிக்கிட்டு அஜய் பேசிட்டு இருந்தான். கிறிஸ்துமஸ் வேற வர போகுதுல, துணியெல்லாம் எடுக்கணும். ஆனா நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், அவளும் பொட்டிக்கு போயிருந்தான். சாயந்தரம் தான் வெளியே போயிருந்தோம். சரி சரிப்பா, நாங்க கூட பயந்துட்டே இருந்தோம். தியா இந்த வீட்டுக்கு வரச்சுலாம் வில்லன் தம்பி புரிஞ்சுப்பாரு. ஏன்னா அவிய முன்னமே பழக்கம் தானே. நீங்க பொட்டிக்கு போகப்படாதுன்னு சொல்லிருவியலோ, பொட்டிக்கு இனிமே நடத்தப்படாதுன்னு சொல்லிருவியலோ, அப்படி இப்படின்னு பயந்துகிட்டு தான் இருந்தான். ஆனா நீங்க போகப்படாதுன்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. தினமா என் வீட்டுக்காரி தியாக்கு போன் பண்ணுவாளே, அப்ப கூட சொல்லியிருக்கான், நானே ஒரு நாள் பொட்டிக்கு போகலைனாலும் என்ன இன்னைக்கு பொட்டிக்கு போதா ஐடியா இல்லையா கேட்டு என்ன அவரே துரத்தி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லுவான். அது கேட்கச்சுலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, என்ன தம்பி, அந்த பொட்டிக்கு தொடங்கியதுக்கு அவ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கியா. இப்பதான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வரான். இந்த நேரத்துல போப்படாதுன்னு எதனா சொல்லிட்டேன்னா
ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்க. எல்லா பொண்ணுங்களும் வேலைக்கு போறது இப்படி பிசினஸ் பண்ணியதெல்லாம் நல்லாதான். எப்பவுமே அவிய சொந்த கால்ல அவிய நிக்கணும். நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி நான் இல்லாம போயிட்டேனா? தம்பி இல்லங்க, சும்மா சொல்லேன். பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டது மட்டும் ஒரு ஹஸ்பண்டோட வேலை இல்ல. நம்ம இல்லனாலும் யாருக்கிட்டையும் கையாண்டாம நான் சொந்த கால்ல நிக்கணும்னா பொண்ணுங்க கண்டிப்பா வேலை பார்க்கணும். அதுல இந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் பண்ணச்சுலாம் நிறைய ஏற்றம் இருக்கும், இறக்கமா இருக்கும். எல்லாத்துலயும் கையை கொடுத்து தூக்கி விடணுமே தவிர அடிச்சு வீட்டுக்குள்ளே உட்கார வைக்க கூடாது. இதை நான் பல தடவை சாரா கிட்ட கூட சொல்லியிருக்கேன். எதனா வேலைக்கு போ, வீட்டுல இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு தான் இந்த சமையல் வேலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் சமைச்சு போடியே தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படியே இருந்துட்டான். இனிமே கல்யாணத்துக்கு பிறகு ரோஹித் கிட்ட சொல்லி எப்படியாவது அவ மண்டையை கழுவ பார்க்கணும். நீங்க சொல்லதான் சரிதான், இப்ப இருக்க மனுஷனா நாளைக்கு காணாது. சரி இப்ப எந்த நேரம் தான் நிப்பியா? வாங்க உட்காரலாம். நீங்க போங்க தம்பி, நாங்க போய் உட்கார்றோம். சரிங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. என்னடா தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு, அந்த அம்மா சும்மா போற வேலையை திட்டி தீத்துறான். இதுல நம்ம தியாவையும் கொடுமைப்படுத்திடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அப்படியே கொடுமைப்படுத்தினாலும் அர்ஜுன் தம்பி இருக்காருலாம், அந்த நம்பிக்கை இப்ப வந்துட்டு. ஆமாண்ணே, தியா அம்மாக்கு பிறகு அவளை அர்ஜுனே பாத்துக்கிடுவாரு. சரக்கா துணி சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் துளசி. டேய் மறமாட்டேன், இப்படி பல்ல காட்டிக்கிட்டே நிக்க. அண்ணன் உனக்கு வாட்ஸ்அப்ல யாருக்கு ஃபோன் நம்பரே அனுப்பியிருக்கானே, நீ பாத்தியா? போன் நம்பரா? இல்ல மறமாட்டேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பாடு ஆர்டர் கொடுத்திருந்தானே, உனக்கிட்ட சொல்லியிருந்தானாமே. கரெக்டான நேரத்துக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபங்க்ஷன் இங்க முடியதுக்கு முந்தி சாப்பாடெல்லாம் வீட்டுக்கு வர வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் நம்பரை கூட உனக்கு அனுப்பியிருக்கேன்னு சொன்னான். ஓ அவியலுக்கா? அதெல்லாம் கூப்பிட்டுட்டேன். என்னமோ 1 மணி நேரத்துல ஹோட்டல் ஆர்டர் கொடுத்தது எல்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்துருவாவ. நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். அப்பப்ப கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கரெக்டான நேரத்துக்கு வந்து சேரலன்னா அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆகிரும். உன்னை நம்பி முதல்ல ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கு பாரு அண்ணன். என் திறமையை பார்த்து. சாரா நீ எதுக்கு டென்ஷன் ஆவியா? கவினு, அண்ணன் வாழ்க்கையில முதல்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. கல்யாணம் தான் அப்படி இப்படின்னு யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத வகையில நடந்து முடிஞ்சுது. இனிமையாவது அவிய வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நல்லா இருப்பாவ. நல்லா இருக்க வைக்கதான் நம்ம வேலை. அவ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததானே ஏன் விஷயத்துல தள்ளப்பட மாட்டாரு. இது என்னத்துக்கு இங்க சுத்திக்கிட்டு கிடக்கு? ஏ சேசிகா, அவளை கலாய்க்காம உனக்கு உறக்க வராது கண்டியா? அவளுக்கு அம்மையை கூட சேர்ந்துக்கிட்டு அடுத்த குடும்பத்துக்கு எடுக்காம உறக்க வராது. ஏ ஜெசிகா, என்ன கவினு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? படிச்சிருக்க தானே? இத்தனை ஆளுகளுக்கு மத்தியில சேசிக்கான்னு கூப்பிடுச்சுல என்ன நினைப்பாவ? ஆமா பேரெல்லாம் இருக்கட்டு, உன்னை யார் இங்க கூப்பிட்டது? கவினு, என்ன யாரு கூப்பிடனா? முன்னமே இந்த வீட்டுக்கு நான் வந்துகிட்டு போயிருக்கவா தானே? அப்ப வந்துகிட்டு போன சரி, இப்ப என்னத்துக்காண்டி? ஓ யாராவது பிரியாணி போடியும் சொன்னாவளா? பிரியாணி தின்னதுக்கு வந்த கூட்டமா? இங்கே கூப்பிடாததுக்கு பிறகு நீ வந்திருக்கேன்னா உன் நல்ல என்ன எங்களுக்கு புரியுது. 1 பார்சல் பிரியாணி இல்ல 2 பார்சல் பிரியாணி உனக்காண்டி நான் தாரேன். இப்படியே கத்தி மேல போய் சொன்னான்னு சேர்ந்துராத. கூப்பிடாததுக்கு பிறகு வந்ததுக்காண்டி 2 பார்சல் பிரியாணி எல்லாம் ஓகே தான். ஆனா ஜெசிகா, நீ நினைக்க மாதிரி பாயாசம் எல்லாம் 10-15 வகையில இல்ல, 2 வகை தான். எனக்கிட்ட சண்டை போட்டுறப்படாது. எல்லாம் பத்திரமா இறக்கி வைக்க சொல்லியது நான் தான். ஆனா நீ 5 வகையான பாயாசம் நினைச்சுக்கிட்டு வந்துட்டு இங்க 2 வகையில தான் இருக்கான். அதுக்கு கோவப்பட்டியனா நேரம் அண்ணனுக்கிட்ட போய் கேட்டுரு. நான் தின்னதுக்காண்டி வந்தேன்னு நினைச்சியா? பொறவு, எனக்கு இங்க முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. உங்க வீட்டுக்கு வாரிசு வர போகுதுன்னு சொல்லிட்டு தானே ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் துள்ளி குதிச்சுக்கிட்டு கிடக்குதியா? இந்த பைத்தியம் அதை என்னமா நம்பிட்டா இருக்கு. நானும் பாக்கேன் அந்த குழந்தை எப்படி பூமிக்கு வருதுன்னு நான் பாக்கேன். துளசி ஊம கொட்டான், நீ எல்லாம் என்னை பார்த்து சிரிக்க அளவுல ஆயிட்டு பாத்தியா? அண்ணனுக்கு அன்னைக்கு எப்படா குழந்தை பிறக்க நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆசைப்படாத, நான் இருக்கிறது வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சவால் விடுறியா? நானும் குட்டி பகவதி தான். பகவதியா? நடக்கும் திசையே கிழக்காய் மாறுது, எடுக்கும் முடிவே தீர்ப்பாய் ஏறுது. பகவதி பகவதி பிஜிஎம் கேக்குதா? நீ அந்த குழந்தை பூமிக்கு வரப்படாதுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த குழந்தைய எப்படி பூமிக்கு கொண்டு வரணும்னு மட்டும் பாரு. ஏன்னா நான் குட்டி பகவதி. பாக்குறேன், பாப்போம் பாப்போம். நான் நினைக்கிறது நடக்குதா இல்லனா நீ நினைக்கிறது நடக்குதான்னு பாப்போம். பாரு பாரு. ஏன்டா அவளுக்கிட்ட வம்பு வச்சுக்கிடியா? சாரா, அன்னைக்கு நடந்த காமெடியை நம்மளே மறந்துட்டோம். இந்த பைத்தியம் அதை உண்மையை நம்பிக்கிட்டு குழந்தை பூமிக்கு வரவிடாம தடுக்க போறேன்னு சபதம் விட்டுக்கிட்டு போகுது பாத்தியா? அவளுக்கிட்ட என்னத்துக்கு வச்சுக்கணும்? ஏன் லூசு, அவளை வில்லியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சேன்னு வச்சுக்கான். அவதான் என்டர்டைன்மெண்ட். மச்சான் 2 பேரும் ஒன்னா வந்திருக்கியா போல? இல்லடா, நான் என் கார்ல வந்தேன், அவ பைக்ல வந்தான். ஓ டே, உன் வீட்ல தானே ஃபங்க்ஷன். 2வது முறையா அவன் பொண்டாட்டிக்கு தாலி கட்ட போறேன். இந்த துணியை போட்டுக்கிட்டு நிக்க. ஏன்டா இந்த துணி நல்லா இல்லையா? நான் எப்படி போயிருந்தாலும் ஏன் பொண்டாட்டி என்ன ஏத்துப்பா? உன் பொண்டாட்டி? ஆமாடா. என்ன பவி டல்லா நிக்க? ஒண்ணும் இல்லண்ணா. இல்ல வந்து இப்படி நேரம் ஆகுது. தியா என்ன பண்ணியா? கிளம்பிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்காளா? அவளை பத்தி ஒண்ணுமே கேட்காம என்னமோ பியாய அரைஞ்ச மாதிரி நிக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, நான் சும்மா நார்மலா தான் நிக்கேன். எல்லாம் ஓகே தானே? இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா? கேட்கலாம்.
வேற வேற என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுனண்ணா. தியா ரெடி ஆயிட்டு இருக்காளோ? ஆமாமா ரெடி ஆயிட்டு இருக்கா, மேல போய் பாரு. இல்ல பரவாயில்ல, அப்புறமா பாத்துக்கிறேன். வாங்கம்மா. அர்ஜுன் தம்பி நல்லா இருக்குதியலா? ஆமாமா நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்குதீங்களா? ஆமா கண்ணா நான் நல்லா இருக்கேன். மக்கா தியா ரெடி ஆயிட்டு நிக்காளோ? ஆமாங்கம்மா, உள்ள போய் பாருங்க, ரூம்ல தான் இருக்கான். இருக்கட்டும்பா, ரெடி ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போய் பாக்கேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். தியா தான் இந்த வீட்டுல இருக்கா எல்லாம், நீங்களே இங்கே வந்துடலாம்ல. உங்க பேத்தி வீடு இங்க இருக்கும்போது நீங்க என்னத்துக்கு அங்க எல்லாம் போய் இருக்கணும்? ஐயோ தம்பி, நான் அன்னைக்கே சொல்லிட்டேல உங்ககிட்ட, இது சரிப்பட்டு வராதுப்பா. நீங்க என்ன தியாக்கு அம்மாவா? அம்மா தானே. இத்தனை வருஷமா அவளை பாத்துக்கிட்டது நீங்க தான். என்னையும் உங்களை கூடவே வச்சு பாத்துக்கிட்டானு அவளும் ஆசைப்படுவா இல்ல. இந்த வீட்டுல இடமா இல்ல. இடம் இருக்கு இல்லங்கிறது இல்லப்பா, சில விஷயம் எல்லாம் இப்படியே இருந்தாதான் நல்லா இருக்கும். தம்பி எனக்கு இப்ப என்ன பத்தியும் கவலை இல்ல, தியாவை பத்தியும் கவலை இல்ல. அவளை பத்திரமா ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டேன். இனிமே நான் கண்ணு மூடினாலும். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுதியா? இல்ல பவி, இனிமே நான் கண்ணு மூடினாலும் நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். நம்ம தியாவை பாதுகாப்பான இடத்துல ஒப்படைச்சிட்டேன் கண்டியா, எனக்கு அதே போதும். என்னை பத்தி எல்லாம் கவலைப்படாதுங்க, எனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தானே நடந்து தெரியும். இல்ல சொல்ல, உங்களை நினைச்சு அப்பப்ப தியாவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க அவ கூடாலே இருந்தா அவளும் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருப்பா கண்டியலா, அதான் சொல்ல. நல்லாதான் நடந்து தெரியும், எனக்கு என்ன குறை? என்னைய பத்தி கவலைப்படாதுங்க, நீங்களும் என் பேத்தியும் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போதும். உள்ள போங்கம்மா. டேய், இப்படியேவா வந்திருக்க போற? ஆமா, அந்த வேஸ்ட் ஷர்ட்டை தூக்கி போடுறதுக்கு எப்படி நேரம் ஆகும்? நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சரிடா பவி, உள்ள வாமா. நீங்க போங்க அண்ணே, நான் வந்துடுறேன். என்ன எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே நிக்க மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக், நான் உள்ள போயிருக்கேன். திருப்பியும் கேட்டேன், எதனா பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல. ஸ்ட்ரைட்டாவே கேட்டேன், அரவிந்த்னால ஏதாவது பிரச்சனையா? அரவிந்தால எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? என்ன துரு துரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குதியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக். இங்க பாரு, ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. திருப்பி திருப்பி கேட்டதுக்கு அப்புறம் வாயை திறக்காம நிக்க. நீ மறைக்கிறதுனால ஏதாவது பெரிய பிரச்சனை வரணும், முவ்வளம் அது பிறகு உனக்கு இருக்கு. ரெடி ஆயிட்ட போலாம். ஆமா. எனக்கிட்ட மட்டும் ரெடி ஆயிட்டு வந்த வீலா போய் உட்கார சொல்லுங்க, வாங்கன்னு சொல்லுங்கன்னு கத்துன. இப்ப மேடம் ரெடி ஆயிட்டியா? வந்த வீல வாங்க உட்காருங்கன்னு சொல்லலாம். போய் நான் இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே தான் நிப்பேன். எது இங்கேயா? இல்ல எங்கேயா இருந்தாலும் ஒரு இடத்துல தான் நிப்பேன். இந்த அத்தை இங்க வரேன், சிம்பிளா ஏதாவது ஒரு நகை போட்டா காணாதா? இந்த சாரிக்கு வெயிட்டு, இதுக்கு வெயிட்டு, பத்தாததுக்கு தலையில ஒரு சமடு பூ, நச நசன்னு இருக்குதே. ஓ, அப்போ வெளியே போறதுக்கு விருப்பம் இல்லையா? நான் போட்ட ஐடியா இல்ல. அப்போ ஓகே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் இல்லனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன், அதான். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லனா? அர்ஜுன், நான் வெளியே போறேன். இல்ல நீதான் சோள காட்டு பொம்மை மாதிரி நிக்க இடத்துல நிக்கிறதா சொல்லிருக்கியே. இங்கே இல்ல, நான் துணி மாத்தினதுக்கு பிறகு சேர்ந்து போலாம். இல்ல நான் பாத்ரூம் போறேன். ஏ லூசு, அடியே. சரி, எனக்கு என்ன வந்துச்சான், போய் நில்லு. இங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அந்த சீலை நாளை சுத்திக்கிட்டு வெளியே வரதுக்கு 3 மணி நேரம். ஏன் அம்மா தகரம், அது வீட்டுல எல்லாம் வந்தே 1 மணி நேரம் தானே ஆகுது. அது பிறகுதான் அது ரெடி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சது. நீ கொந்தளிக்காத கடந்து வருவாவ. இப்பதானே அர்ஜுன் பேர மேல போனான், 2 பேரும் சேர்ந்து வருவாவ. போறேன். ஆமா சேர்ந்து வருவாவ. ஒரு சீலை கட்டதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எப்படி நேரம்? இங்கே தகரம், நான் இப்பயே சொல்லிக்கிறேன், எப்பவும் தியாவை கொடுமைப்படுத்திய மாதிரி இங்கே ஆரம்பிச்சிடாத. இங்க நிக்கவிய நிறைய பேரு தியாக்கு சொந்தக்காரவியா. அது மட்டும் இல்லாம தியா எனக்கு பொண்ணு மாதிரி தான் சொல்லிட்டு ரோஹித்துக்கு அம்மா வேற சொல்லிட்டு தெரியாத. இங்க மட்டும் அவளுக்கு எதுனா கொடுமை நடந்துகிட்டு இருக்குதுன்னு அவளுக்கு எல்லாருக்கும் தெரியணும். வரது சின்ன கொடுமைன்னு சொல்லிட்டு உன் மேல கேஸ போட்டு இந்த சாராக்க வீட்டுக்காரவே உன்னை உள்ள திக்கச்சாலும் வச்சிருவாரு. என்னையா பரவ உன் புருஷனையா? நீ தானே தியாவை எப்ப பார்த்தாலும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நாக்க மடக்கிட்டீங்க, நரம்பில்லாத நாக்குன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது சொல்லி வச்சுட்டாத. அது பிறகு 1 2 3 4 சொல்லிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு களி திங்க வேண்டியதான். என்ன செய்யுது மர்மோளா போயிட்ட கண்டியா? என்னதான் கூட நீலியா இருந்தாலும் உன் நல்லது கண்டியும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீ தான் நல்ல மர்மோளா இல்ல நல்ல மாமியாரா இல்ல. நானாவது நல்ல மாமியாரா எடுத்துக்கிட்டு போறேன். என்ன இந்த குளத்துக்கு வைக்க போறாவ? பிறவே இத்தனை பேர் வந்திருக்க கூட்டத்துல எப்போ திட்டிய மாதிரி அவளுக்கிட்ட என்னத்தையாவது எகிரிட்டியனா? அவளுக்கா மாமா மாறுவா அத்தை மாறுவா எல்லாம் இங்கதான் நிக்காவ. ஏதாவது ஒண்ணுனா உன்னை உள்ள திக்கி வச்சுக்கிட்டு மறு வேலையை பாப்பாவா பாத்துக்கா. தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கா. நான் என்னத்த சொல்ல போறேன், நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். பாரா என்ன போலாம்? எனக்கு இத கட்டிக்கிட்டு நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு இங்க கட்டிட்டு வந்தாலாம் அந்த சாரி கூட இப்படி கஷ்டமா இல்ல. சரி, நான் தூக்கிட்டு போறேன். இல்லாடி உனக்கு நடக்கிறதுக்கு தானே கஷ்டமா இருக்க. நீ கட்டப்படத்துக்கே தேவையில்ல. இங்க இருந்து கீழே கூட்டிக்கிட்டு போய் உன்னை உட்கார வைக்க. எங்க போனாலும் உன்னை தூக்கிக்கிட்டே போறேன். என்ன ஓகேயா? போலாம். அது இவ கொண்டு வந்ததுக்கு பிறகு இவன வேற நகை வாங்கி கொடுத்திருப்பான் போல. உட்காரத்துக்கு வேற வேலையே இல்ல. வாப்பா வாமா உட்காருங்க. வா. வாங்க ரோஹித், வாங்கம்மா வாங்கப்பா. சரா எப்படிமா இருக்க?
நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா மாடி, நாங்க நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களாப்பா? ஆமா சாரா, நல்லா இருக்கும். ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுட்டாவ்ளோ? ஆமாப்பா, இப்பதான் அண்ணனும் அண்ணியும் மேல இருந்து கீழே வந்தாவ. சித்தி பாட்டிமா எல்லாம் சேர்ந்து என்னென்ன செய்யணும்னு அவளுக்கு தெரியல, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாவ. பரிசு தட்டெல்லாம் அண்ணி வீட்ல இருந்து கொண்டு வந்ததுதான். ஓ அப்படியா? நம்ம முறைப்படி இதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு தானம் எப்படியோ அதே மாதிரி தான் தியாவும். எங்களுக்கு பொண்ணு மாதிரி சென்னன்னு வரணும்னு தான் நினைச்சோம். இப்பதான் கீழே வந்தாவ. நீங்க கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்குதியா. ஏங்க, தியாக்கு அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்துகிட்டு எதனா செய்யணும்னா நம்மளே செஞ்சிருவோம். சரிம்மா, அப்ப வா போவோம். சரி சாரா. உள்ள போங்கம்மா. ஹாய் பொண்டாட்டி. என்ன இளவு இது? இளவா? ஏண்டி என்னத்துக்கு இப்ப இளவான்னு கேட்ட? நீங்க இத போட்டுக்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? கூச்சமாவா? ஏண்டி நான் என்ன துணி போடாமலாம் வந்திருக்கேன் கூச்சப்படுறதுக்கு? ரோஹித், இது என்ன காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்திருக்கியா? ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வீட்டுக்கு யாராவது போலீஸ் யூனிஃபார்மோட வருவாங்களா? எஸ்பி ஆபீஸ்க்கு போனண்டி, வரலன்னா அதுக்கும் கத்துவேன். என் அண்ணி ஃபங்க்ஷனுக்கு நீங்க வராம போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த முறையில நம்ம முறைப்படியும் இல்லையே, இது வரைக்கும் நானும் பார்த்தது இல்ல. அதான் பாத்துக்கிட்டு திருப்பி என் வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு அது பிறகு எஸ்பி ஆபீஸ் போறதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமா டைம் இல்ல. அதான் யூனிஃபார்மோட வந்தேன். என் பொண்டாட்டிக்கு நான் யூனிஃபார்மோட வந்தாலும் என்ன பிடிக்கும். நீங்க பாத்தியலா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். எப்படியாவது சிரிக்க வச்சிருவியா? அது காதல் அருவியா கொட்டுனா சும்மா பேசியது கூட சிரிக்க வைக்க மாதிரி தான் இருக்கும். நான் கூட இந்த யூனிஃபார்ம்ல என்ன பார்த்தத ஓடி வந்து கட்டி புடிச்சி, ரோஹிதா தான் ஐ லவ் யூ அப்படின்னு காதல் மழையை பொழிவான்னு நினைச்சேன். நீ என்னடானா காக்கி துணியில வந்துட்டேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்க. இல்ல, எல்லாரும் உங்களை தானே பாத்துக்கிட்டே இருக்காவ. பாக்கட்டும். இல்ல, இது யாரு புதுசா நிறைய பேர் கேட்காவ. கேட்கட்டும். ஆமா, கேக்கிவியல்கிட்ட எல்லாம் என்ன சொன்ன? நான் அண்ணனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சிருக்கேன். எது? அந்த ஆளெல்லாம் நான் ஃப்ரெண்டாவே ஏத்துக்கிட்டல. பொறவனுமே நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர்னு சொல்ல முடியுமா? இங்க என்ன வீட்டுக்கு தெரியாம காதலா பண்ணிக்கிட்டு இருக்கான்? தெரிஞ்சா எல்லாரும் உடனே நம்மளே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாவெல்லாம். பண்ணட்டும். பாத்துக்கிட்டே இருப்பாவெல்லாம். பாக்கட்டும், அதான் எனக்கு வேணாம். போங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. போமா, தோனிய கூப்பிடாவ பாரு. போறான். மச்சான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இராய். டேய், இல்லடா அவ கழுத்துல தாலி கட்டும் போது சிரிக்காம தான் தாலி கட்டினா. இப்பயாவது சிரிச்சுக்கிட்டு தாலி கட்டலாம்ல. என் அண்ணன் சிரிச்சாலும் சிரிக்காம இருந்தாலும் ராஜா மாதிரி தான். சாரா, நானு 28 பேப்பரை கிளியர் பண்ண, அது பிறகு சொல்லலாம். சரி, ஆரம்பிச்சிடலாம்ல? ஆமாங்க, ஆரம்பிச்சிடலாம். அர்ஜுன், ஆ தியா கன்னத்துல சந்தனம் வச்சுக்கிட்டு அது பிறகு தாலியை கட்டணும். சந்தனம் எடுத்து வைப்பா. சரிங்க. உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போல உன்னிமையோடு இப்ப தாலி எடுத்து போட்டு விடுப்பா. காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. மச்சான் நல்லா டைட்டா போடுறான். எப்பவும் போயிடாம பாத்துக்கலாம். கண்ணீரை நான் துடைப்பேன் என் அன்பே. அண்ணி எப்போ மூஞ்சி சிடிச்சிடுப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணனே சிரிச்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் சிரிங்களேன். சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கவின். அண்ணி இப்ப எல்லாம் வாயை மூடிக்கிட்டு சிரிக்கிறது ட்ரெண்ட் கிடையாது. பல்லு தெரிய மாதிரி சிரிக்கணும், அதுதான் அழகு. ஆல்பம் வரும்போது பல்லு தெரிய மாதிரி சிரிச்சாதான் நல்லா இருக்கும். பல்லு தெரிய மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்க கல்யாணத்தன்னைக்கு தான் ஒரு போட்டோ கூட செல்லம் போல எடுக்க முடியல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நாங்க ஆல்பமா ரெடி பண்ணி தர போறோம். இது போதும் கவின். அப்புறம் என்ன, இனிமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. பெரியவையெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு போங்க. ரோஹித் அம்மா, நீங்க மொதல் வாங்க. நீங்க தானே தியாக்கு அம்மாவா இருந்து எல்லாம் செஞ்சிருக்கியா. போங்கம்மா. சரிடா, ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு வரோம். உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. பேரச் சொன்னாலே அது போதும், அதை கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. அம்மா, நீங்களும் அப்பாவும் இவர் சாயந்தரம் வருவார்ல, அப்பா வீட்டுக்கு போங்க. அது வரைக்கும் இங்கே இருங்க. இல்லம்மா, அன்னைக்கு அம்மா மாதிரின்னு சொல்லிருக்கியா. சாயந்தரம் போங்க. ரோஹித் ஈவினிங் வருவார்ல, அப்பா கூட்டிகிட்டு போவாரு. சரிம்மா. சரி சாரா, இனிமே நானும் கிளம்புறேன். எங்க கிளம்பியா? சாப்பிட்டுக்கிட்டு போலாம். இல்ல வேண்டாம், நான் ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம். சாப்பிடறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இவனுக்கு சரியான பொண்ணு நீதாமா. 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டுனா என்ன நல்லா நிப்பான். 5 நிமிஷத்துல சாப்பிட முடியும். அதுக்கு அவனுக்கு பொறுமை இருக்காது. அம்மாடி, நீ சாப்பிட்டதுக்கு கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. இப்பதான் அழகா இருக்க. அம்மா, பிடிக்காத பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பியா? பிடிக்காத பொண்டாட்டிக்கு தாலி கட்டதுக்கு இப்படி பல்ல காட்டிக்கிட்டே இருப்பியலா?
பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லாருக்க வாழ்க்கையில கல்யாணம் ஒரு தடவை தான் நடக்கும். எனக்கு இதுதான், இன்னொரு தடவை எல்லாம் அமைச்சுக்க முடியாது. அதனால பல்ல காட்டிக்கிட்டே இருப்பீங்களா? ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுக்கலாமே. அதெல்லாம் வேண்டாம், இதுவே ஓவரா இருக்கு எனக்கு. நீ எப்போ பாடிய பாட்டு தானே இது, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியேலா. குண்டச்சி, நான் ஒன்னு சொல்லி அதை நீ வேண்டான்னு சொன்னா நான் என்னைக்காவது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிருக்கேனா? என் வீட்டுல நான் சொல்லியதுதான் நடக்கும். நீங்க செல்ஃபி எடுத்தியாலும் நான் எந்திரிச்சு போயிருவேன். நீ எந்திரிச்சு போனா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா தூக்கிட்டு உன்னை தூக்கிட்டு மேல போறேன்னு சொல்லுவியா? இல்லனா உன் அம்மா வீட்டுக்கு உன்னை தூக்கி கொண்டு போவேன்னு சொல்லுவியா? இதுதானே, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இத்தனை பேர் நிக்காவலாம், நீங்க அப்படி என்னதான் தூக்குதியா நான் பாக்கேன். ஐயோ குண்டச்சி, இப்ப தூக்குறது இல்ல, தூக்கிட்டு நடப்பேன்னு சொல்லியதெல்லாம் ஓல்டு. புதுசா ஒண்ணு பண்ண போறேன் பாரு. என்ன? என்னதான் நம்ம பையன் உன் வயித்துக்குள்ள பத்திரமா இருந்தாலும் என்னமோ நான் உனக்கு உம்மா கூட தந்ததில்ல. அம்மா? அம்மா இல்ல குண்டச்சி, உம்மா. கிஸ் கிஸ். அதாம்மா, குழந்தை பத்திரமா வயித்துக்குள்ள இருக்கு, ஆனா என்னமோ நான் உனக்கு தந்தது இல்லையே. இது என்னது? நான் எந்திரிச்சு போறேன். மொபைல எந்திரிச்சேன்னு வச்சுக்கா, என் முத்தத்தை உன் உதட்டிலே தந்துருவேன். அதுவும் இப்பவே எல்லாருக்க மத்தியிலையும். இந்த காலத்துல தாலி கட்டிட்டு கிஸ் பண்ணியதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. உனக்கும் ஓகே தானே? எனக்குலாம் ஓகே இல்ல. அது எனக்கு தெரியாது. இப்ப இப்படியே எனக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு தோணுது. எந்திரிச்சா நடக்கதே வேற. போனை பாத்தியனா உனக்கு நல்லது. எப்படி வசதி? அர்ஜுன், உனக்கு லிப்லே ஓகேனா? அர்ஜுன், நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீயா? நானே என் லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ தான் கிராஸ் பண்ண வச்சிருவ போல இருக்க. இல்ல உனக்கு நான் தரணும்னு ஆசைப்பட்டியனா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொடுத்துடலாம். செல்ஃபி தானே, எடுத்துக்கிடுங்க. அது ஸ்மைல். சிரிக்கலாம் முடியாது. சிரிடி, சிரிச்சாதானே நல்லா இருக்கும். ரூல்ஸ்லாம் போஸ் கொடுக்கணும்னு மட்டும் தான் சொல்லிருக்கியா, சிரிக்கணும்னு எல்லாம் சொல்லல. அப்படியா குண்டச்சி? இப்ப சொல்றேன், சிரிக்கலனா நீ எனக்கிட்ட உம்மாக்கு ஆசைப்படியதா அர்த்தம். சீ, உன் வாய் தான் சீன்னு சொல்லுது, உன் உதடு தான்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. எப்படி? நான்லாம் சிரிக்க மாட்டேன். அப்போ உன் உதடு இதுக்காக ஏங்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கம்மி பண்ணு. போதுமா? டபுள் ஓகே. அம்மாடி, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பெரியவியலுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுங்க. அம்மா, கால எல்லாம் விழானா நில்லதியா, எங்க ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு இருக்கும். அம்மாடி, ரெண்டு பேரும் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சரிங்க மாமா. அம்மா அப்பா நீங்களும் வாங்க, ஆசீர்வாதம் பண்ணனா இல்ல. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, எப்போ இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். சுமங்கலே இருமா. அட பெரியவரே, ரெண்டு பேரும் போங்க, ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு வாங்க. எப்பவும் சந்தோஷமா இருங்க மக்கா. நீண்ட ஆயுளோட தாலி பாய்க்க வாழ்நாள் முழுசா இருக்கணும். கல்யாணம் தான் எப்படி எப்படியோ நடந்துட்டு, இனிமையாவது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சு இருக்கட்டும். தீர்க்க சுமங்கலியா இருமா. என்றி பேரனே ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, அவைய முகத்துல எம்படி சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க, இவ்வளவு நேரமா நின்றுக்கீங்க எல்லாம். இருக்கட்டுங்கண்ணா, அப்பாக்கு காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிருங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம். என் பிள்ளையும் என் மருமகளும் என் காலில் விழணும்னு எல்லாம் இல்ல, என் ஆசீர்வாதம் எப்போ அவியலுக்கு இருக்கும். அர்ஜுனா ஆசீர்வாதம் வாங்கிக்கான். இல்ல எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சொல்லியே இல்ல. அர்ஜுன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ராஜாத்தி, உன் மனசுக்கு நீ கண்டிப்பா நல்லாதான் இருப்ப. இந்த மனசு யாருக்கு வரும்? அத்தை மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா இருங்க. அம்மாடி, கடவுளோட அருள் எப்போ உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும். எல்லா கஷ்டமும் நீங்கி இனிமே உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும்தான் பாப்பியா. சென்னானி என்னைய தாத்தா ஆக்கிருமா. போதும் தியா, எந்திரி. தேங்க்ஸ் மாமா. வா. எங்க? என் கூட வா. என்ன கண்ணா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா நல்லா இருங்க, இப்ப மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருங்க, எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். சொன்னோன்னு பிரிஞ்சு போயிருங்க, பிரிஞ்சு போயிருங்க. எப்படி இவ வயிற்றுக்குள்ள வளரிய குழந்தைய கொண்டுகிட்டு இவன் இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாரும் நல்லா இரு, சுமங்கலியாரு, தீர்க்க சுமங்கலியாருன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணியாவ. அவ்வளவுதானே, முடிஞ்சதுலாம். எல்லாரும் போய் சாப்பிடுங்க. தியா. என்னத்த? அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கான். அட ஆமா தியா, அர்ஜுன் காலில் விழுந்து வணங்கிக்கான். இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. அர்ஜுன், புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறியா? வேற இதெல்லாம் எப்பவும் கிடைக்காது. இனிமே அவன் காலில் விழனா நீ ஆசைப்பட்டா கூட நடக்காது. மரியாதை கிடைக்கச்சுல சந்தோஷமா ஏத்துக்கணும், வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. தியா. சரிங்கம்மா. அர்ஜுன், எப்போ சந்தோஷமா இரு. எந்திரி எந்திரி தியா, போதும். மனசுக்கு நிறைவா இருக்கு அர்ஜுன். சம்பந்தியம்மா, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். எங்களுக்கே மறந்து போச்சு. நீங்க வாய் வார்த்தையா மட்டும் தியாவை என் பொண்ணு மாதிரின்னு சொல்லலாம், மனசார சொல்லுதியான்னு புரிஞ்சுக்கிட்டோம். போங்க போய் சாப்பிடுங்க, நேரம் ஆகுதுலாம். சரிங்க. தியா, மேல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா போய் ரெஸ்ட் எடு. இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
இல்லம்மா உங்க வீட்டுல உள்ளவங்க வந்திருக்காவ எல்லாம் அத்தை மாறுவோ மாமா மாறுவோ எல்லாம் வந்திருக்காவ அம்மம்மா கூட வந்திருக்காவ அவியில கூட போய் பேசிட்டு இருங்க. சரி மாமா. நில்லுங்க ஆண்டி. ஐயோ ஜெசிகா, சொந்தக்காரவியெல்லாம் வந்ததுல உன்னை கவனிக்காம விட்டுட்டேன் கண்டியா. என்னை நீங்க கவனிக்காம இருந்தது சரிதான், ஆனா கவனிக்க வேண்டியவியெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டு தானே இருந்தியா. என்னம்மா சொல்ல? நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அர்ஜுன கிட்ட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுதியா, நல்ல ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருன்னு வேற சொல்லுதியா. அத்தனை சொந்தக்காரன் என்ன செய்ய சொல்ல? பாத்தையெல்லாம் நீ அவன் திமிரு பிடிச்சுக்கிட்டு கால்ல கூட உலாம நின்னான். அவ படம் போடுறதுக்காண்டி கால்ல கடக்கடான்னு விழுந்தான். பாக்கியவியெல்லாம் என்ன சொல்லுவாவ? சித்திக்காரி அம்படு கொடுமைப்படுத்திருப்பா போல, அதான் அவன் கால்ல விழாம நிக்கான். அவன் பொண்டாட்டி தான் கால்ல விழுந்தா இல்ல, அது பிறவாத ஆசீர்வாதம் பண்ணிருக்கலாம்ல. இவ இப்படி முறுக்கிக்கிட்டு நிக்காள்னா சித்தி கொடுமையை அப்படி காட்டியிருப்பான்னு சொல்லுவாவ. என்னை வேற என்ன செய்ய சொல்ல? எனக்கு வர கோவத்துக்கு மொத அவளுக்கு இருக்கு, அவளை போய் பாத்துக்கிட்டு வரேன். யார? வேற யார? அந்த தியாவதான். அவளை போய் பாத்துக்கிட்டு வரேன். இவ என்னத்தையாவது பைத்தியக்காரத்தனத்தை காட்டி 2 பேரும் சேர்த்து விட்டுற போறான். தியா, அந்த தகரத்தினால எதுனா பிரச்சனை இருக்கா? எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க எல்லாம் உன்னை பாக்க சொல்லலாம். இப்பயும் அப்படிதான் கொந்தளிச்சுக்கிட்டு கிடக்கும். திட்டிக்கிட்டே இருந்தாவள்னா சொல்லுமா, என்ன யாதுன்னு நாங்களே கேட்டுக்கிட்டு போறோம். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிடப்படாதுலாம். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் பாத்துக்கிட்டியாவ. அவையில பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவ எதனா சொன்னா கூட அர்ஜுன் எனக்காண்டி நிக்காரு, அதனால அம்மாமா அவ எதனா திட்டியாவளோ இல்ல இங்க கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காவளோ அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு நீங்க வருத்தப்பட்டு இருக்காதுங்க. நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு யாருனாலையாவது ஏதாவது ஒண்ணுனா எனக்காண்டி அர்ஜுன் வந்து நிக்காரு. இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. நீங்க எதுக்கு கவலைப்படாதுங்க. அம்மாடி, நீ சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு போதாது. அம்மம்மா, நான் தான் சொல்லல, நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத்தை, அம்மம்மாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நேரம் ஆகுதுலாம், நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. சரிம்மா. என்னடா பொண்டாட்டி கூடால ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, அப்படியே புன்னகை மன்னனா மாறிட்ட. மூஞ்சி பூரா சிரிப்பா இருக்கு. டேய் சொந்தக்காரவி எல்லாரையும் பார்த்த சந்தோஷம் அது. ஏனே போய் தானே. டேய் கார்த்திக், பாவி, அதுபோல தியா வீட்டுல உள்ளவியா எல்லா சொந்தக்காரெல்லாம் வந்திருக்காவ. ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு ஒட்டிக்குது. அது சரி. அண்ணே, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். எங்க ராஜா? ராஜாவா? இல்லடா எங்கயோ போறேன்னு சொன்னியே. அண்ணே வேலைக்கு போறேன், இன்னைக்கு முத நாள் சென்னான்னு போனல. நீ போடி, உனக்கு அங்க இருக்கு ஆப்பு. தம்பி, முத நாள் வேலைக்கு கரெக்டான நேரத்துக்கு போயிடணும். நீ போ ராஜா, கிளம்பு. என்னண்ணே என்னைக்கும் இல்லாம தம்பிங்க, அது பிறகு ராஜாங்க. ராஜானெல்லாம் நீ சொன்னதே கிடையாது. இனிமே நீ எனக்கு ராஜா தாண்டா. நீ போ, வேலைனா கரெக்ட் டைமுக்கு நம்ம இருக்கணும். ஆனா சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பேன். அது பிறகு கவினு, அங்க எதுனா பிரச்சனைனாலும் வேலை பார்த்து டயர்டாவி உனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடு, அண்ணன் நேரம் அங்க வந்துருவேன். நீ இருக்கச்சுல எனக்கு என்னன்னே பிரச்சனை வரப்போகுது. அவன் இருக்கிறதுனாலதான்டா உனக்கு பிரச்சனையே. அண்ணே நீ போ, நான் சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பேன். சரி ராஜா, போயிட்டு வா. வேலைக்கு போறேன்னு சொன்ன அன்னைக்கு என்ன மரியாதை? இனிமே முத மாசம் 2வது மாசம் 3வது மாசம் சொல்லிக்கிட்டு சம்பளம் வாங்கச்சுலாம் என்னமோ அண்ணன் எவ்வளவு மரியாதை தரான். எதியா, நீ என்னமா சாப்பிட போவே இல்லையா? ஏன் என்னை பார்த்து உனக்கு பயமா இருக்கா? எனக்கு எதுக்கு பயம்? இல்ல அர்ஜுன விட்டுக்கிட்டு போயிருவேன், எனக்கு அர்ஜுன் தேவையே இல்ல, சாரா கல்யாணம் முடிஞ்சதை போயிருவேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னேன். இப்ப அர்ஜுனுக்கு கையாலே புது தாலியை போட வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் மேல அவர் குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கேன். இங்க எனக்கு ஏற்கனவே தலைவலியா இருக்கு, கொஞ்சம் வெளியே போறியா? நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு உனக்கு உறக்கமா கேக்குதே. இங்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்குல்ல குழந்தை. யார் வயித்துல? உன் வயித்துலதான் அர்ஜுனுக்கு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்குல்ல. ஓ, அந்த குழந்தைய பத்தி சொல்லுதியா? இவ்வளவு சாதாரணமா பேசிக்கண்டியா? அந்த குழந்தைய கலைச்சிடலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். சரி, அதனால கலைக்கிறதுக்கான வழியெல்லாம் நான் பாத்துட்டேன். உனக்கு இதுக்கு சம்மதம் தானே? குழந்தை என் வயித்துல இருக்கு, குழந்தைக்கு அம்மானா அப்பா இது என் வாயால சொல்லணுமா? அதான் அவர் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கிட்டு தானே இருக்காரு உனக்கிட்ட. அவருக்கு விருப்பம் இல்லாம எப்படி ஜெசிகா குழந்தைய கலைக்க முடியும்? நீ முத அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வா. குழந்தை கலைக்கிறதுக்கு அவருக்கு சம்மதம்னா கலைச்சிடலாம். தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். வெளியே போறியா? தியா, நீதான் அர்ஜுன எனக்கே திருப்பி தாத்தா சொன்னேல. உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அது எப்படி நடக்கும்? குழந்தைய கலைக்கணும்னா முத நீ குழந்தைக்கு அப்பாயை கான்டாக்ட் பண்ணு. அவர் கலைக்கலான்னு சொன்னா அது பிறகு அதுக்கான வேலையை பாரு. இப்ப கிளம்பு. வைத்தியக்காரி, இவ்வளவு நாளதான் எனக்கு இந்த நிலைமை. அந்த ஆளு என்னமா கொஞ்சம் ஆக ஓகோன்னு துள்ளதுக்கு இவன் மட்டும் தான் காரணம். அப்படியே டென்ஷன் ஆயிட்டே இரு, எனக்கு என்ன வந்துச்சான்?